குழம்பு என்ன தூக்குதா வாசனை? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு பாரு. பூண்டு கிண்டெல்லாம் மிதக்குது. இதை அப்படியே சுட சுட சோறை போட்டு அப்படியே முண்டு போட்டு சாப்பிட்ணுமா. ரொம்ப நாளாக பத்திய குழம்பு கேட்டுட்டு இருந்தீங்க. நம்ம சேனலில் பெரிய வீடியோவில் ஷார்ட்லலாம் நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதில் பாருங்கள். அன்றைக்கி பத்திய குழம்பு வச்சேன்னா அதை ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, எனக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுங்கம்மான்னாங்க. சரி, அவங்களுக்காக இன்னைக்கு பத்திய குழம்பு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக நம்ம பச்சை நல்லெண்ணெய் சேர்க்கும் போது நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். எதாக இருந்தாலும் அளந்து போடணும்பாங்க, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்பாங்களா, அது மாதிரி அளந்து தான் போடணும். இது பச்சை நல்லெண்ணெய். எண்ணெய் நிறையா இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம், கெட்டும் போகாது. அப்படியே ஊறுகாய் மாதிரி இருக்கணும். இதுக்கு நல்லெண்ணெய் தான் அதிகமாக சேர்க்குறோமா, அதனால் ஒன்றும் செய்யாது உடம்புக்கு. இவ்வளவு நல்லெண்ணெய் எண்ணெய் அதிகமாக இருக்குங்காதீங்க, அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். வச்சு சாப்பிட்லாம். கமகமன்னு பத்திய குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. எப்படி இருக்கு பாருங்க, பார்க்கும் போதே அப்படியே வாய் வச்சு ஊறுது. இதில் அப்படியே கொஞ்சமாக சோறு போட்டு வந்தேன்னா இதில் அப்படியே கொஞ்சமாக எடுத்து வச்சுப்போம். நம்ம வச்சதை ஃபஸ்ட்டு நம்ம தான் டேஸ்ட்டு பார்க்கணும். சும்மா அப்படியே ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டாவே போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுட்ட அப்பளம் வச்சுக்கணும். அப்படியே சுடுது வேற. அப்பளத்தை அப்படியே நொறுக்கி போட்டு அப்படியே புட்டிச்சு வச்சு சாப்பிடணும். அப்படியே குழம்போட அந்த அப்பளத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிட்றோமா, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த நல்லெண்ணெய் வாசனையும் அந்த பத்திய குழம்பு ஜாமெல்லாம் இடித்து போட்டு செய்கிறோமா, இந்த மருந்து குழம்புன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது மருந்து கிடையாது, பத்திய குழம்பு தான் அது. அதை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம இந்த வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் பாருங்கள். இது ஒருத்தங்க கேட்டதால நான் செய்கிறேன். இது பார்த்தீங்கன்னா டைம் எடுக்குங்க. நான் 2 மணிக்கு ஆரம்பித்தேமாமா, மணி 4:30 தான் முடிச்சிருக்கேன். அப்போ தான் 1 மாதம் வச்சு சாப்பிட கெட்டு போகாமல் இருக்கும். சூப்பராக இருக்குது. நானும் கொஞ்சம் சாப்பிட்றேன். அவ்வளோதாங்க. நாளை சந்திப்போம்.